மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. புரட்சி தமிழரோட இந்த எழுச்சி பயணத்துல இன்னைக்கு திருவாரூர், நாகை மாவட்டங்கள்ல நன்னிலம், திருவாரூர், கீழ்வேலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல அவரு சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு. முதல்ல நன்னிலம் தொகுதியில மக்களை சந்திச்சு பேசுறாரு. நன்னிலம் தொகுதியில அதிமுக ஆட்சியில செய்த பணிகளையும் திமுக ஆட்சியில மக்கள் படும் வேதனைகளையும் பார்க்கலாம். நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடந்து முடிந்த 10 சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக 5 முறை வெற்றி வாகை சூடியிருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான ஆர் காமராஜ் தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்று அதிமுகவோட அசைக்க முடியாத கோட்டையா நன்னிலம் தொகுதியை மாற்றியிருக்காரு. தொகுதி மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு மிக்கவரா வலம் வராரு. அமைச்சரா இருந்த காலம் முதல் தற்போது வரை தொகுதி மக்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தங்கள் வீட்டு பிள்ளையா மக்கள் பணி செய்யறாரு. இப்போ உடனடியா தேர்தல் வச்சாலும் மக்களோட ஓட்டு அதிமுகவுக்கு தான், இரட்டை இலைக்கு தான், அது ஆர் காமராஜுக்கு தான். அந்த அளவுக்கு எல்லா அடிப்படை வசதிகளையும் மக்களுக்காக அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. ஆனா விடியா திமுக அரசு திருவாரூர் மாவட்டத்தையும் நன்னிலத்தையும் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு வராங்க. நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் ஊராட்சி ஒன்றியம் முழுமையாகவும், கொரடாச்சேரி ஒன்றியத்துல ஒரு பகுதியும், நன்னிலம், பேரளம், குடவாசல், வலங்கைமான் ஆகிய 4 பேரூராட்சிகளும் இந்த தொகுதியில அடக்கம். கல்லணையில இருந்து பிரியும் காவிரி மற்றும் வெண்ணாறு ஆகிய ஆறுகள் மூலமா நீர்ப்பாசனம் செய்யப்படுது. நன்னிலம் தொகுதியில ஆண்டுக்கு 20 லட்சம் மெட்ரிக் டன் வைக்கோல் தயாராகிறது. மேலும் மூங்கில் வளர்ப்பும் குறிப்பிடத்தகுந்த அளவுல இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி பேப்பர் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை இதுவரைக்கும் ஏற்கப்படாமலேயே இருக்கு. திருவாரூர் மாவட்டத்துல ஓடுற 23 ஆறுகள்ல பெரும்பாலான ஆறுகள் இந்த தொகுதி வழியா தான் போகுது. இந்த ஆறுகள்ல ஓடும் தண்ணீர் கடலுக்கு போய் கலந்துடுது. இத தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தொகுதி மக்களோட ஏக்கமாவே இருக்கு. ஆனா திமுக அரசு இதுக்கு காது கொடுத்த பாடில்ல. இந்த தொகுதி மக்கள் நன்னிலம் அல்லது தொகுதியில வேறு பகுதியில விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை அமைக்கணும், கரும்பு அதிகமா பயிரிடப்படுவதால அரசு சர்க்கரை ஆலை தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நன்னிலம் மருத்துவமனைய தரம் உயர்த்தணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கையாகும். அதே மாதிரி பஞ்சு ஆலை அமைக்கணும், கயிறு தொழிற்சாலை தொடங்கணும், பேரளத்துல சாலைகளை சீரமைச்சு ரயில்வே மேம்பாலம் உடனடியா அமைக்கணும் உள்ளிட்டவையும் மக்களோட குரலா இருக்கு. திமுக ஆட்சியில நன்னில மக்கள் மகிழ்ச்சியாவே இல்ல. திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1977 இருந்து 2021 வரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல 8 முறை திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் திருவாரூர் தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் நடந்த பாடில்ல. கருணாநிதி தொகுதி அப்படிங்கிற பெயர் தானே தவிர கருணாநிதியோ திமுகவோ திருவாரூர் மக்களுக்கோ எந்த நன்மையும் செய்யல. எங்க பார்த்தாலும் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு. திமுகவினர் வெற்று பெருமைகள் தான் சொல்றாங்களே தவிர தொகுதி மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரப்பாடு இல்ல. உரிய குடிநீர் வசதியோ, கிராமப்புறங்கள்ல உரிய மருத்துவ வசதிகளோ செஞ்சு கொடுக்கப்படுறதில்ல. திமுக எம்எல்ஏவான பூண்டி கலைவாணன தொகுதி பக்கமே பார்க்க முடியல அப்படின்னு மக்கள் குறை சொல்றாங்க. மழைக்காலங்கள்ல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வீணாகிற நெல் மூட்டைகளுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படுறதே இல்ல. விவசாயிகளின் வாழ்வும் உயரல. திருவாரூர் தொகுதியில திருவாரூர் தாலுகாவோட அனைத்து பகுதிகள், குடவாசல் தாலுகா மற்றும் நீடாமங்கலம் தாலுகாவுல சில பகுதிகள் இருக்கு. எல்லா பகுதிகளிலையும் விவசாயம் தான் பிரதானம். வறட்சி காலங்கள்ல உரிய பயிர் காப்பீடு வழங்கப்படுறதில்ல அப்படின்னு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு பெருமை பீற்றிக் கொள்ளும் ஸ்டாலின் திருவாரூர் தொகுதி இளைஞர்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? உள்ளூர்லேயே வேலை வாய்ப்பை பெருக்கிட ஏதாவது வசதிகள் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா ஒண்ணுமே நடந்த பாடில்ல. திருவாரூர் தொகுதி மக்களுக்கு 50 ஆண்டுகளா ஏமாற்றம் தான். கருணாநிதியோட தொகுதிக்கே திமுக ஒன்னும் செய்யல. மத்த ஊரை பத்தி சொல்லவா வேணும்? மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. திமுகவினரோட அராஜக ஆட்சிக்கு வரும் தேர்தல்ல மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாகை மாவட்டத்துல புதுசா உருவாக்கப்பட்டு 3 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. இதுவரைக்கும் அதிமுகவுக்கு மக்கள் வாய்ப்பு வழங்கல. ஆனாலும் அதிமுக ஆட்சியில இந்த தொகுதி விவசாயிகள், மீனவர்களின் நன்மைக்காக அதிமுக தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துச்சு. திமுகவோட கூட்டணி கட்சியினரான மார்க்சிஸ்ட் கட்சியின் நாகை மாலி இப்போ எம்எல்ஏவா இருக்காரு.
ஆனா தொகுதி மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரப்படல அப்படின்னு மக்கள் குறை சொல்றாங்க. உரிய குடிநீர் வசதியோ, கிராமப்புறங்கள்ல உரிய மருத்துவ வசதிகளோ செஞ்சு தரப்படல. நாகப்பட்டினம் மாவட்டத்துல கீழ்வேளூர் வட்டம் மற்றும் கீழ்வேளூர் ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றின் நிர்வாக தலைமையிடமும் பேரூராட்சியும் ஆகும். இந்த தொகுதியில 77 பஞ்சாயத்துகள், 4 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. இது தமிழ்நாட்டிலேயே குறைவான வாக்காளர்கள் இருக்க தொகுதியாகும். இந்த ஊர்ல காவேரி ஆற்றோட கிளையாறான ஓடம்போக்கி ஆறு பாயுது. கிறிஸ்துவர்களோட முக்கிய வழிபாட்டு தலமான வேளாங்கண்ணி, இந்துக்களோட வழிபாட்டு தலமான எட்டுக்குடி முக்கிய ஊராகும். வேளாங்கண்ணி, கீழ்வேளூர் ஆகிய 2 பேரூராட்சிகள் தவிர மத்த எல்லாமே ஊராட்சி பகுதிகள் தான். முழுக்க முழுக்க விவசாய தொழிலாளர்கள் அதிக அளவுல இருக்காங்க. தொகுதியில பெரிய தொழிற்சாலைகள் இல்ல. தன்னிறைவு பெறாத தொகுதியா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளியூருக்கு போற நிலைதான் இருக்கு. தொகுதியோட நீண்ட நாள் கோரிக்கையா உரிய பேருந்து நிலையம், நூலக கட்டிடங்கள் இது எல்லாம் கூட இன்னும் ஏற்படுத்தப்படல. இது எல்லாத்துக்கும் விடிவு காலம் உண்டு அப்படின்னா அது மறுபடியும் அமைய போகும் அதிமுக ஆட்சிதான். புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல மக்களோட பேராதரவுல நாம பாக்குறது எல்லாம் 2026ல தமிழ்நாட்டுல மலரப்போகும் இரட்டை இலை ஆட்சிதான். எடப்பாடிதான் வராரு, ஸ்டாலினை விரட்ட போறாரு. இதுதான் தமிழக மக்களோட குரலா இருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.